பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே நாம வந்துட்டோம். அடுத்து புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை கண்ட நாம் இந்த வருஷத்தின் கடைசி நாளை காண செய்தார்ல, ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. இந்த வருஷத்தில் எத்தனை பள்ள மேடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், தடைகள் எல்லாத்தையும் தாண்டி வர உதவி செய்தார்ல ஆண்டவர். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல ஒரு வேத வசனத்தை நினைவு கூறணும். உபாகமம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பதை போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆண்டவர் இந்த வருஷம் முழுதும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் இல்ல. பொதுவாக அந்த கிராமங்கள்ல திருவிழா நடக்கும்போது பார்த்திருக்கீங்களா, பெரும் கூட்டமா இருக்கும்ல. பெருமையா கூட்ட மக்கள் இருக்கிறதுனால சின்ன பிள்ளைகளை கொண்டு வர்றவங்க ஒன்று அந்த பிள்ளைகளை நடத்தி கொண்டு வந்தா அந்த காட்சிகளை பார்க்க முடியாது. ரெண்டாவது, கூட்டத்துல தவறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தகப்பன் என்ன செய்வார், மகனை தூக்கி தோல்ல வைத்துக் கொள்வாங்க. பார்த்திருக்கீங்களா, 2 கால் போட்டு தலை மேல அப்படியே தோல்ல உட்கார்ந்து பிள்ளைகள் கெருமேரமா பார்த்து கொண்டு வரும். அப்ப பிள்ளைகளுக்கு பயம் இருக்காது, எந்த பாதிப்பு இருக்காது, ஆபத்து இருக்காது, யாரும் பிள்ளைகளை தொட முடியாது. தகப்பனுடைய தோல்ல உட்கார்ந்து இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நான் நினைச்சேன், தமிழ்நாட்டுல இந்தியாவில தான் அந்த மாதிரி கிராமங்கள்ல தகப்பன்மார் பிள்ளைகளை சுமப்பாங்க. அமெரிக்கா தேசம் போயிருந்தாலும் அமெரிக்கா தேசம் நியூயார்க் பட்டணத்துல ஒரு நாள் பெரிய கடை வீதியில நடந்து போகும்போது பார்த்தா வெள்ளைக்காரங்க கூட தங்களுடைய குழந்தை தோல்ல வைத்து சுமந்து கொண்டு போனதை நான் பார்த்தேன். ஏன் ஆஸ்திரேலியா தேசத்துல பார்த்தேன். பல தேசங்கள்ல கூட தகப்பன்மாருடைய அன்பு அந்த பிள்ளைகளை சுமப்பதற்கு தோள்கள்ல அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்களை சுமந்து கொண்டு போகிறதை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அதைத்தான் வேதம் சொல்லுகிற ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் சுமப்பதை போல ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் சுமந்து கொண்டு வந்தார். அதனாலதான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம். அதை நினைத்து ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் என்னை சுமந்து கொண்டு வந்தீர். என்னை கீழே நடக்க விடல, ஆபத்து என்னை தொட விடல, என்னை பாதுகாத்து தோள்ல வைத்து சுமந்து கொண்டு வந்தீர். அந்த அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறேன். நீ துதித்து கொண்டே இருங்க. நீங்க துதிக்க 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 அந்த ஸ்தோத்திரத்தோட புது வருஷத்துக்குள்ள போயிடணும். அப்போ நன்றி நிறைந்த உள்ளத்தோட புது வருஷத்துல போறீங்களா, தேவன் புதிய நன்மை ஆசீர்வாதத்தை அருளுவார். புது வருஷத்துக்கு நீ தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன, நாளைக்கு தான் அதை அறிந்து கொள்ள போகிறோம். இப்ப ஆண்டவரை சொல்லலாம், ஆண்டவரே, ஒரு தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவதை போல என்னை, என் குடும்பத்தை இந்த வருஷம் முழுவதும் சுமந்து கொண்டு வந்தீரே. எத்தனையோ ஆபத்துகள், நெருக்கங்கள் என்னை சூழ்ந்து வந்த போதிலும் நீ தோள்ல வைத்த பிள்ளைய தகப்பன் சுமக்கிற மாதிரி சுமந்து கொண்டு வந்தீர். எந்த தீங்கும் என்னை தொடாதபடி என்னை பாதுகாத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புது வருஷத்தை காண செய்ய போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்.